அனைவருக்கும் வணக்கம். நான் ஆன்லைன் ராமர் டிவியிலிருந்து உங்கள் நட்சத்திர ஜோதிடர் கருமுருகானந்தம் பேசுறேன். ஒவ்வொரு தலைப்பா நான் பேசி வந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு திசையா இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த திசைக்கு இப்படி பண்ணா நம்ம பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். இப்போ எடுத்திருக்க கண்டென்ட் பத்தி பார்த்தீங்கன்னா, சனி பகவான் திசை நடக்குது. ரொம்ப கர்மாக்கள் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் சார். ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப டெத்து நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவே முடியல. கோர்ட்டு, வம்பு, வழக்கு, கேஸு இது மாதிரி நிறைய இருக்கு. அப்ப என்ன சார் பண்றது? இந்த சனி தோஷத்துக்கு என்ன சார் பண்ணலாம்? சனி பிரீத்திக்கு என்ன சார் பண்ணலாம்? 1, 4, 7, 10 இருந்தா காசி போகணும். கேந்திர திரிகோணங்கள் இருந்தா காசி போகணும். ராகு கேதுக்குள் அச்சுக்கள் இருந்தா காசி போகணும். ஓயமாய் போகணும். கொடுமுடி போகணும். இதெல்லாம் போகணும். போயும் எங்களுக்கு வந்து ஒரு விடை இல்லை சார். பெரிய ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தோம் சார். அப்படின்னாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல திதி தர்ப்பணங்கள்ல கரெக்டாக கொடுக்கும். திதி தர்ப்பணங்கள்ல கரெக்டாக கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சனியினால் பாதிப்பு ரொம்ப இருக்காது. மெயினா அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க உதவிக்கிட்டே வந்தீங்கன்னாவே சனி வந்து பாதிப்பிலிருந்து ஒதுங்கிக்குவார். அதே மாதிரி நீதி, நேர்மை, நியாயமா இருக்கணும். சனி திசை நடக்கும் பொழுது எந்த விதமான இல்லீகல் பிசினஸுக்கும் போயிடக்கூடாது. தவறிமான் மாதிரி இருக்கும் சனி திசை நடக்கும் போது ஒண்டி. ஏன்னா அவரு நியாயவான், நீதிமான். தப்பா ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா எதுலையாவது கொண்டு இழுத்து விட்டுருவார். அவர்தான் ஆயுள்காரகன், கர்மக்காரகன் சொல்லியிருக்காரு. மூன்றுக்கும் ஆதிபத்தியத்துக்கு உரியவராக சனி பகவான் வருகிறார். யாரையுமே எப்படா சனி அப்படின்னு திட்டவே கூடாது. அவர் அப்படியே டேக் ஓவர் ஆயிரும் உங்க வேலை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நவகிரகத்தை சுத்திட்டு விழுந்து கும்பிடுறாங்க. அது கும்பிடவே கூடாது. ஈசனை கும்பிடலாம், அம்பாளை கும்பிடலாம், கீழே விழுந்து. சனீஸ்வர பகவானை கும்பிடவே கூடாது. ஏன்னா கும்பிடு போட்டாவே அவருக்கு பிடிக்காது. ஏன்னா அவரே வந்து ஒரு நியாயமான், நீதி நேர்மைக்குரியவர், ஒரு நியாயமான். சூரியனுடைய பையன் தான். ஆக அவர் இந்த மூன்றையும் கட்டுப்படுத்துவார். நல்லா இல்லை அப்படின்னா, சனி நல்லா இல்லை அப்படின்னா தொழில், ஆயுள், கர்மா இந்த மூணையும் பாதிக்க வைப்பார். சில பேருக்கு சனி உச்சமா இருக்கும். துலாத்துல சனி உச்சம், மகரத்துல ஆட்சி, கும்பத்துல ஆட்சி, மூலதிரிகம். இதெல்லாம் இருந்துமே அவருக்கு நல்லது செய்யும். ஏன்னா ஆதிபத்தியம் அந்த மாதிரி பிரச்சனைக்கு போயிருக்கணும். அல்லது அமர்ந்த நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரத்துல அவர் உட்கார்ந்து. இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. ஜோதிடத்துல நிறைய ஆய்வுகள் இருக்கு. ஆனா சனி பகவான் ஒன்றையும் ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா சனி கொடுக்க எவர் தடுப்பான்? அப்ப நீதிமானாக நேர்மையாக ஒருத்தன் வாழ்ந்துட்டாரு, சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சுவார். அவரு திசை நடக்கலைனாலும் பரவாயில்ல, கொடுக்க ஆரம்பிச்சுவார். புரியுங்களா? ஆனா அவர் ஒரு நிழல் கிரகத்திற்கு பிறந்தவர். ஆகவே அவர் இருக்கக்கூடிய இடத்தை எப்பொழுதுமே பாதிப்பார். பார்க்கக்கூடிய பாவகத்தையும் பாதிப்பார். சனி பகவான் திசை நடந்துட்டாவே நீங்க ஒழுக்கமா நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அவர் நூற்றாயிரும். நல்லா இருக்காண்டா, ஒழுங்கா இருக்காண்டா, உனக்கு ஏதாவது செய்யுண்டான்னு சொல்லுவார். சனிக்கு காரகத்துவம் யாரு? தூய்மை பணியாளர், கீழ்நிலை அரசு ஊழியர்கள், கீழ்நிலை வேலை பார்க்கக்கூடிய அனைத்து பேருமே சனியினுடைய காரகத்துவம் தான். செக்யூரிட்டி,
போலீஸ்லேயே வந்து 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 ஏட்டு இந்த மாதிரி கீழ் பொசிஷனில் உள்ளவங்க எல்லாமே சனியினுடைய காரகத்துவத்திற்கு வந்துருவாங்க. இதுபோல் முனிசிபாலிட்டியில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து பேருமே சனியினுடைய காரகத்துக்கு வந்துடும். அவங்களுக்கெல்லாம் உதவுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சனி பகவான் உங்களுக்கு நோற்றாயிருப்பார். புரியுதுங்களா? அப்போ மேசத்தில் இருக்கார் சார், என்ன சார் பண்ணலாம்? நீசமாயிருக்குவார். மேசத்தில் சனி இருந்தால் நீசமாய், அதற்கு உண்டான பரிகாரத்தை கோடுமுடியோ காசியோ அதெல்லாம் போகணும். அது ஒரு விஷயம். அங்கே இருந்தால் என்ன சார் இவருக்கு இந்த பரிகாரத்தை பண்ணி நம்ம நூற்றாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் மேசத்தில் இருந்தார் அப்படின்னா எள் உருண்டை மசால் வடை தானம். ரிஷபத்தில் இருக்கார் சார், ஜீனி எள் உருண்டை தானம். மிதுனத்தில் இருக்காரு சார் அப்படின்னா வெண்டைக்காய் எள் உருண்டை தானம். சனிக்கிழமை நாள் தான் இதெல்லாம் செய்யும். தொடர்ந்து 7 வாரம் செய்யும். கடகத்தில் இருக்கார் சார் அப்படின்னா பச்சரிசி எள் உருண்டை திங்கட்கிழமை நாள், இதெல்லாம் 7 வாரம். அடுத்து சிம்மத்தில் இருக்கார் சார் அப்படின்னா கோதுமை சார்ந்த பொருள் தானம். சப்பாத்தியா இருக்கலாம், கோதுமை மாவா இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை நாள்ல எள் உருண்டையும் அதுவும் தானம். தண்ணியில் இருக்கார் சார், பச்சை பயிறு சாதம் எள் உருண்டை தானம். துலாத்தில் இருக்கார் சார், சர்க்கரை பொங்கல் எள் உருண்டை தானம். சனிக்கிழமை இதெல்லாம் தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். விருச்சிகத்தில் இருக்கார் சார், மசால் வடை எள் உருண்டை தானம். தனுசுல இருக்கார் சார், சர்க்கரை சீனி சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எள் உருண்டை தானம், தூய்மை பணியாளர். மகரத்தில் இருக்கார் சார், எள் உருண்டை எள்ளு சாதம். சனிக்கிழமை தானம். அதே மாதிரி கும்பத்தில் இருந்தாலும் அதே மாதிரி எள் உருண்டை எள்ளு சாதம் தான். மீனத்தில் இருக்காரு சார் அப்படின்னா கொத்தமல்லி சாதம் எள் உருண்டை. சனிக்கிழமை தான் இதெல்லாம் பண்ணா நெகட்டிவ் வந்து நமக்கு குறைஞ்சி நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு நான் பொழுது பண்ணிட்டேன் சார், காட்சி போயிட்டேன், கொடுமுடி போயிட்டேன், ஓயமாரிலாம் போயிட்டு பண்ணிட்டேன் சார், இந்த பரிகாரம்லாம் பண்ணிட்டேன் சார். ஆனால் பெரிய அளவுக்கு எனக்கு ஒரு இதுல ராமர் கோவில் அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, சனிக்கிழமை நாள்ல சென்று உழவாரப்பணி செய்யக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது விளக்கமாறு, அந்த தொட்டி, குப்பை தொட்டி, இதெல்லாம் அந்த கோவிலுக்கு நீங்க தொடர்ந்து 7 வாரம் வாங்கி, முதல் நாள் ஒரு விளக்கமாறு வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் டீ பை வாங்கி, குப்பை தொட்டி வாங்கி, இப்படியே எது உழவாரப்பணிக்கு செய்யக்கூடிய அனைத்து பொருள்களும் சனிக்கிழமை நாளில் தொடர்ந்து ராமர் கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சனி பகவான் நூற்றாயிருவார். கர்ம தோஷம் இருக்குது, இந்த எல்லா தோஷமும் இருக்குது, அது வேறு விஷயம். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அது ஜோதிட ஆய்வுக்கு போய் ஃபாலோ பண்ணிக்கணும். இது வந்து பொதுவான ஒரு கான்செப்ட். புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் நரசிம்மர் ஆலயம், அங்கு சென்று உழவார பணி செய்யக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், அது விளக்கமா ஒரு வாரத்தில் விளக்கமாறு, அடுத்து கூடை, அடுத்து குப்பை தொட்டி, இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது
கண்டிப்பாக சனி தோஷம் நீங்கி உங்களுக்கு நன்மை நடக்கும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, காமதேனுவுக்கு பூஜை. பசுமாட்டிலேயே பால் பசு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு சனிக்கிழமை நாளில் கோமாதா பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சனி தோஷம் உங்களுக்கு நீங்கிடும். அதே மாதிரி சனி திசை நடக்கிறவங்க காலையில இந்த சுலோகத்தை சொல்லணும். காகத் வஜாய வித்மகே கற்கு கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாதே அப்படின்னு சொல்லணும். அதாவது காகத் வஜாய வித்மகே கற்க கஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாதே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னாவே சனி தோஷம் உங்களுக்கு நீங்கிடும். சனிக்கு நீங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு செஞ்சுட்டு வந்தாவே உங்களுக்கு சனி தோஷம் நீங்கிடும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.